ம் நான் சரியான மொக்கு. நான் எப்பவும் மத்தவங்க என்ன பண்ணுவாங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அதனால என்னால சரியா பேசக்கூட முடியல. என் கண் முன்னாடி இருந்தவங்களை கூட நான் சரியா கவனிக்காம விட்டுருக்கேன். தெரிஞ்சதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முன்னாடி எனக்கு பிரச்சனையா இருந்துச்சு, ஆனா இனிமே அப்படி எதுவும் கிடையாது. எனக்கு என்ன பிடிக்கும்ன்றத சொல்ல யோசிக்காம நான் பெருமையா சொல்லணும். என் வாழ்க்கைய நான் அந்த மாதிரி தான் வாழணும்னு முடிவு பண்ணிருக்கேன். மன்னிச்சிரு, ஆர்வ கோளாறுல நான் இந்த மாதிரி உன்கிட்ட படபடன்னு பேசிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சுசுகி, நீ இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருப்பியா? உனக்கு ஓகேனா நீ சொன்னல அந்த இடத்துக்கு ஹாம்பர்கர் சாப்பிடு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த சொல்லிருக்கோம். அங்க போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நம்ம கண்டிப்பா போலாம். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்திலே வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாம். சரி இரு, நான் இப்பவே பாக்குறேன். ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட பேசணும். இப்ப வேண்டாம். நான் பார்த்தது உண்மையாட்டானே? இதுக்கு மேல இது மோசமாக முடியாது. நீ உண்மையிலே நல்ல பையனா இருக்க. தயவு செஞ்சு மறந்துரு. இல்ல முடியாது. நான் இதை எப்பவும் மறக்க மாட்டேன். நான் உன் கூட இல்லாதப்ப கூட நீ என்ன பத்தி யோசிக்கிறது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் ஒருத்தரை பத்தி யோசிச்சு அவங்களே சுத்தி சுத்தி வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க பாரு சுசுகி, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட இதை ஒழுங்கா சொன்னதில்லை. அதான் இப்போ உன்கிட்ட வாயை திறந்து நான் சொல்லிட்டேன். என்ன என்ன சொல்ற? அப்படின்னா இன்னைக்கு அவ என்கிட்ட சொல்ல ஆசைப்பட்டது இததானா? என்ன சூடா இருக்கு? சுசுகிங்கிறவ 60% தண்ணியால ஆனவ. அதனாலதான் இப்படி. எல்லாருமே அப்படிதானே? நாம போய் ஒரு படம் பார்க்கலாம். நீ ஏற்கனவே அதையும் தேடி பார்த்திருக்கல்ல. நல்லா மாட்டினேன்.